தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்துப்பாண்டி. தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிர் இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி நாம் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி மற்ற அரசியல் கட்சி போல கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் என்று பல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு அரசியல் கட்சி மிக முக்கியமாக எதற்காக போரிடுகிறது என்றால் தன்னுடைய அரசியல் களத்திலே வென்று ஆட்சியை பிடிக்கிற இந்த தேர்தல் களம்தான். எதற்கெல்லாம் நாம் முன்னாடி வர்றோமோ இல்லையோ, தேர்தல் களத்திற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய தேவை ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக, அண்ணா திமுக இதுவரைக்கும் ஆட்சியை பிடிச்ச எல்லா கட்சிகளும் தேர்தல் களத்துல மட்டும்தான் ஆக்டிவா இருப்பாங்க. மற்ற நேரத்தில் ஆக்டிவா இருக்கிறாங்களா இல்லையானலாம் நமக்கு தெரியாது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து தேர்தல் முடியும் வரை அந்த 20 நாட்கள் கடுமையான உழைப்பை கொட்டுவார்கள். அதுபோலதான் நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் கடுமையான உழைப்பை கொட்ட வேண்டிய தேவை இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறது என்பதை நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறோமோ இல்லையோ, ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறோமோ இல்லையோ, மற்ற கட்சியினுடைய ஆலோசனை கூட்டங்களில் கலந்துக்கிறோமோ இல்லையோ, 20 நாட்கள் தேர்தல் அறிவித்த நாளில் இருந்து தேர்தல் முடியும் வரை இப்பொழுதே நேரம் ஒதுக்கிக்கங்க. மற்ற நேரங்களெல்லாம் கடந்துட்டு தேர்தல் நேரத்தில் வேலையை தயவு செய்து எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு வேலைக்கு வரணும். ஏன்னா நம்ம கட்சியில களப்பணியாளர்கள் என்பது மிக மிக குறைவு. ஒரு வேட்பாளர் அண்ணன் ஒவ்வொரு கலந்தாய்வுலையும் சொல்றதா, நீ எத்தனை பேரோட போய் வாக்கு கேட்ட அப்படின்னு சொன்னா அதிகபட்சமாக ஒரு வேட்பாளரோட 50 பேருக்கு மேல போயிருக்க மாட்டோம். 25 பேரு கூட வேட்பாளரோட போற காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை 50 பேர் போகக்கூடாது, குறைஞ்சபட்சம் 500 பேரோடு நாம் வேட்பாளரோடு செல்ல வேண்டும் என்கின்ற உறுதியை எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 3000 உறுப்பினர்களில் இருந்து 4000 உறுப்பினர்கள் இருக்கிறோம். குறைந்தபட்சம் அவர்களை அழைத்து பேசி சுழற்சி முறையிலாவது அவர்களை பங்கு பெற வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. வேட்பாளரோடு 500 பேர் களத்துக்கு போகணும். அதே போல அண்ணன் சொன்னாங்க எவரி பூத் 10 யூத் சொன்னாங்க. அதை எத்தனை பேர் முடிவு செய்து இதுவரைக்கும் இறுதி செஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் நாம் எங்கெங்கெல்லாம் 10 பேர் போட முடியலையோ அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் 2 பேரையாவது போட்டு இந்த முறை வாக்குச்சாவடிகளில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இல்லை என்கின்ற நிலையை உருவாக்கணும். எல்லா வாக்குச்சாவடிகளிலும் உட்கார்ந்து சரி செய்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். குறிப்பா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு அண்ணன் ஒரு தடவை சொன்னாங்க, நாங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிற போது அண்ணன் கார்ல உட்கார்ந்துருக்காங்க, நானும் கலைஞர் பின்னாடி உட்கார்ந்துருந்தோம். அப்ப சொன்னாங்க, தம்பி இந்த கட்சிக்காக தன் மனைவியின் தாலியை அடமானம் வச்சு இந்த கட்சிக்கு வேலை செஞ்சவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஆட்டோவினுடைய ஆர்சி புக் அடமானம் வச்சு இந்த கட்சிக்காக உழைச்சவன் எவன் எனக்கு தெரியும். இந்த கட்சிக்காக எவன் நடித்து கொண்டிருக்கிறான்னு எனக்கு தெரியும். அது கூட தெரியாம இந்த கட்சியை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதனால நான் உங்களுக்கு ஒன்றைதான் சொல்றேன், நான் அண்ணனை ஏமாத்திட்டேன், நான் செய்யாத ஒன்றை செஞ்சேன்னு சொல்லிட்டேன். செஞ்சுக்கிட்டு இருக்கவன் நான் அண்ணன் வேலை செய்யறேனா இல்லையா அண்ணனுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு யாரும் நினைக்காத. களத்துல எவன் பாயிறான்னு அண்ணனுக்கு தெரியும், கட்சிக்காக எவன் வேலை செய்யாம நடிக்கிறான்னு அண்ணனுக்கு தெரியும். அதனால தைரியமா வேலை செய்ய. 2026 நாம் தமிழரின் ஆட்சியாகத்தான் இருக்கணும். அதற்காக கடுமையாக நாம் களத்திலே பாய்ந்து வேலை செய்யணும். 20 நாட்கள் இப்பொழுதே பொருளாதாரத்தை தயார் பண்ணிக்க, பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சொல்லிக்க, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு 20 நாள் கோயில் திருவிழாக்கு கோயில் கொடைக்கு நாம ஊருக்கு போவோம்ல, அது போல 20 நாள் தேர்தல் களத்துல
ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளர்களும் நீயா நினைச்சிட்டு வேலை செய். இந்த வேட்பாளர் யார், எனக்கு அண்ணனை எனக்கு கொடுக்கலையா, என் தம்பிக்கு கொடுத்திருக்காங்க, என் தங்கச்சிக்கு கொடுத்திருக்காங்க, என் அக்காவுக்கு கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு நீ களத்துல வேலை செஞ்சாதான் நாம் தமிழர் கட்சி வெற்றி அடையும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.